ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெயின்போ ஷார்க்க பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ இந்த வீடியோல பார்க்கறது ரெயின்போ ஷார்க். இந்த ரெயின்போ ஷார்க் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட பாடி ஃபுல்லா பிளாக் கலர்ல, அப்புறம் இதோட ஃபின்ஸ்ல மட்டும் எல்லோ கலர் இல்லனா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த ரெயின்போ ஷார்க் வந்து ஆ நெறையா அக்வேரியம்ஸ்ல ரொம்ப காமனா காணப்படும். அதாவது நீங்க ஷார்க்குக்கு அடுத்து ஒருத்தங்க இன்னொரு ஷார்க் வாங்கணும் அப்புட்னா, அவங்க வந்து இந்த ரெயின்போ ஷார்க் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெயின்போ ஷார்க்கோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும். அதாவது இது ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சுன்னா, அதோட ஃபின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைப்ரன்ட் கலர்ல, அதாவது ரொம்ப டார்க்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுவே இந்த ஃபிஷ் வந்து பயந்துருந்துச்சு அப்புட்னா, இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் வந்து ரொம்ப லைட் கலர்ல மாறிரும். இத வச்சு இந்த ஃபிஷ்ஷோட வந்து மூட வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பயந்திருக்கா, இல்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கா அப்படின்றத பத்தி. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க எந்த மாரி டேங்க் செட்டப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கேலன் டேங்க்காவது வேணும். அப்பதான் இது வந்து கொஞ்சம் நல்லா நீந்தி விளையாடுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் வேணுமா, வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து அவ்வளவா ஃபில்ட்ரேஷன் ஒண்ணும் வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த டேங்க்ல வந்து நீங்க ஹைடிங் ஸ்பாட்டோ, இல்ல வந்து லைவ் பிளான்ட்ஸோ வச்சா வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கு வந்து ஏதாவது எந்த ஒரு ஹைடிங் ஸ்பேஸும் இல்லாம இருக்கிறதுக்கும், இது வந்து ஹைடிங் ஸ்பாட்டோட இருக்கிறதுக்கும் ரொம்பவே நெறையா வித்தியாசம் இருக்கு. அதாவது ஹைடிங் ஸ்பாட் இருந்துச்சுன்னா, இது வந்து போயி விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இதோட ஃபீடிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஃபீடிங்கும் நீங்க போட தேவையில்ல. உங்ககிட்ட லைவ் ஃபீட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா இதுக்கு லைவ் ஃபீட் போடலாம். அப்படி லைவ் ஃபீட் இல்லையா அப்புட்னா, நீங்க தாராளமா பெல்லட் ஃபீடே ஃபீட் பண்ணலாம். நீங்க வந்து லைவ் ஃபீட் பண்றது பெஸ்ட்டு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஃபிஷ் வந்து மேல இருந்து நிக்காது. இது மேக்ஸிமம் நம்ம அக்வேரியமோட பாட்டம், அதாவது கீழ தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து சர்வே பண்ணிட்டுருக்கும். அப்படி சர்வே பண்ணிட்டுருக்கும்போது, நீங்க நீங்க வந்து ஃபுட் போட்டீங்கன்னா, அந்த ஃபுட் வந்து மேல இருக்கு அப்படின்றது தெரியறதுக்கே இது கொஞ்சம் டைம் ஆயிரும். அதுக்குள்ள நெறைய மீனுங்க வந்து அத போய் சாப்ட்டு சாப்ட்டு முடிச்சிரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஃபீட் போட்டீங்கன்னா, அந்த லைவ் ஃபீட் வந்து டேங்க் ஃபுல்லா கலந்துரும். அதாவது மேல மட்டுமே நிக்காது. மேக்ஸிமம் லைஃப் எல்லாமே கீழ வந்துரும். அப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே கீழ வந்து சாப்பிடும். இதாலயும் அந்த ஃபுட்ட வந்து கீழ போய் எடுத்து சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆ அது மட்டும் இல்லாம நீங்க பில்லட்ஸ் ஃபீட் பண்றத விட லைவ் ஃபீட் பண்றதுல வந்து லைவ் ஃபீட்ல வந்து அதிக புரோட்டீன்ஸ் இந்த மாரி அதிக நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷுக்கு அப்படியே போய் சேரும். ஆ இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் மேட்ஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் கூட நார்மல் ஷார்க் விடலாம். அப்பலாம் கௌரா மீன், அப்பலாம் அந்த ஏஞ்சல் ஃபிஷ் இந்த மாரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்க தாராளமா இது கூட விடலாம். ஆனா எந்த ஃபிஷ்ஷ விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பி ஃபிஷ், அப்புறம் இந்த ஜீப்ரா ஃபிஷ்லாம் இது கூட விடாதீங்க. ஏன் சொல்றேன் அப்புட்னா, இது வந்து பெருசாக பெருசாக இதோட வாயும் பெருசாகும். இப்ப அப்படி ஆகும்போது, ஆ இதோட வாய்க்குள்ள வந்து அந்த ஜீப்ராவோ, கப்பியோ போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நானே என் டேங்க்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து நீந்தம்போது தெரியாத்தனமா ஆ ஜீப்ரா வந்து இதோட வாய்க்குள்ள போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டுனதுக்கப்புறம் நம்ம அத எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிரும். அப்படி எடுத்தாலுமே நம்ம அந்த ஜீப்ராவும், இதுக்கும் எதுக்காவது இறந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. அதனால நீங்க இதோட வாய்க்குள்ள போகாத மாரி ஃபிஷஸ் மட்டும் இதோட டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுலருந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.